பழம்பொரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பழம் 2, மைதா, அரிசி மாவு, அவல், சீனி, தேங்காய், வெல்லம், ஏலக்காய், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். எண்ணெய் காயட்டும். பழத்தை வெட்டிக்கிடலாம். நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதனால இதை கீறிக்கிடுவோம். இதை மாதிரி கீறிக்கோங்க. ஸ்டஃபிங்காக தேங்காய், அவல், வெல்லம், ஏலக்காய், இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்புறம் மேலே உள்ள கோட்டிங்காக மைதா எடுத்துக்கோங்க, அரிசி மாவு, சீனி, அப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு, அதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்டஃபிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை எடுத்து பழம்பொரிக்குள்ளே நம்ம பழத்துக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கோட்டிங்கில் முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். இது நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பழம்பொரி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பழத்தை ஸ்லைஸாக வெட்டியிருப்போம், அதை மேலே உள்ள கோட்டிங்க்கு மாவில் முக்கி போடுவோம். ஸோ அது மாதிரி தான் பழம்பொரி பண்ணுவாங்க. பட் இது மாதிரியும் பண்ணலாம், பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க, நல்லா வரும். ரொம்ப லோ வேண்டாம், எண்ணெய் குடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பக்குவத்தில் எடுத்துடலாம். அப்புறம் செகண்ட் டைப் என்னென்னா, நம்ம இப்படி ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்க பழங்களை எடுத்து டைரெக்டாக மாவில் போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். நான் என்ன பண்ணேன்னா இப்படியும் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டஃபிங் கொஞ்சம் மிச்சம் வந்துச்சு அவலுக்கு. ஸோ அதில் அவல், வெல்லம், ஏலக்காய் அதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அதையே உருட்டி இந்த மாவு மேலே உள்ள மாவும் மிச்சம் வந்துச்சு, அதில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ அப்படியும் பண்ணி சாப்பிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான பழம்பொரி ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.